மார்னிங். இன்றைக்கி நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் மோஷன் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் இந்த சாப்டரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் என்னது அப்படின்னா ஒரு டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் எ பிளேன். ஸோ ஒரு பிளேனில் ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிளேன் இருக்குது, ஒரு பிளேனில் ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷனை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஜென்ரலாக ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் அந்த பார்ட்டிக்கலோட மோஷனை பற்றியும் தான் நம்ம இந்த சாப்டரில் படிப்போம். ஸோ இதில் எடுக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் எல்லாமே போலார் கோஆர்டினேட்ஸாக நம்ம எடுப்போம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னது அப்படின்னா ஆர், தீட்டா. இதுதான் கால்குலஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த போலார் கோஆர்டினேட்ஸை தான் நம்ம எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸை வச்சுக்கிட்டு வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு லெட் பி பி த பொசிஷன் ஆஃப் த மூவிங் பார்ட்டிக்கல். ஸோ பிங்கிறது பொசிஷன் ஆஃப் த மூவிங் பார்ட்டிக்கல். ஸோ அந்த ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் இருக்குது, அதாவது அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்குது, அது பிங்கிற பொசிஷனில் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். டேக்கிங் ஓ ஆஸ் த போல் அண்ட் ஓஎக்ஸ் ஆஸ் த இனிஷியல் லைன். ஸோ ஓங்கிறத போலாகவும் ஓஎக்ஸை இனிஷியல் லைனாகவும் எடுப்போம். ஸோ இந்த பிங்கிற பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷனை இந்த பொசிஷனோட போலார் கோஆர்டினேட்ஸை நம்ம ஆர், தீட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஓபிங்கிறது தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா பொசிஷன் வெக்டர். அந்த பொசிஷன் வெக்டரை நம்ம ஆர் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் பி என்னது அப்படின்னா டி பை டிடி ஆஃப் ஆர். ஸோ வெலாசிட்டி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலை டி பை டிடி ஆஃப் ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சின்ஸ் ஆர் ஹேஸ் மாடுலஸ் ஆர், இந்த ஆர் வெக்டருக்கு மாடுலஸ் வேல்யூ ஆறு, அந்த மாதிரி ஆம்ப்ளிடியூடு டீட்டா அப்படிங்கிறதுனால நம்மளோட வெலாசிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த வெலாசிட்டி வில் ஹாவ் த காம்பனண்ட் ஆர் டாட் அலாங் ஓபி அண்ட் ஆர் தீட்டா டாட் பெர்பெண்டிகுலர் டு ஓபி. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலுக்கு காம்பனண்ட் ஓபியை பொறுத்த வரையில் ஆர் டாட் அப்படின்ட்டு இருக்கும். அதை மாதிரி பெர்பெண்டிகுலர் டு ஓபிக்கு ஆர் தீட்டா டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேஷன் ரூல் 9th சாப்டரில் பார்த்துருப்போம். ஸோ 9th சாப்டர் நமக்கு சிலபஸில் கிடையாது. அங்கேருந்து தான் நம்ம இந்த வேல்யூஸை எழுதி வச்சுருக்கிறோம், ஆர் டாட்னும் ஆர் தீட்டா டாட் அப்படின்னும். Hence the velocity vector v at p has components. ஸோ அந்த velocity vector இருக்குல்ல, ஸோ அந்த velocity vectorக்கு என்னென்ன காம்பனண்ட் இருக்கும் அப்படின்னா r டாட் அலாங் ஓபி அப்படிங்கிறதும், அதை மாதிரி ஆர் தீட்டா டாட் பெர்பெண்டிகுலர் டு ஓபி, இது ரெண்டும் தான் velocity காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியல் காம்பனண்ட் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர் டாட்டுங்கிறது ரேடியல் காம்பனண்ட், ஆர் தீட்டா டாட்டுங்கிறது transverse component. The acceleration vector at p is the derivative of the velocity vector v. So acceleration vector is the derivative of the velocity vector. Velocity vector differentiate பண்ணோம்னா தான் acceleration vector கிடைக்கும். The radial component of vector is a vector with modulus r and amplitude theta. Therefore the derivative of r dot will have components. So the r dot இருக்குல்ல, அந்த r dot ஓட டெரிவேட்டிவ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும் அப்படின்னா அதனோட டிஃபரன்சியேஷன் d by dt of r dot அப்படின்ட்டு. ஸோ d by dt of r டாட்டுங்கிறது என்னது அப்படின்னா r டபுள் டாட். ஓகேவா, இது டபுள் டாட்டுன்னு எழுதியிருப்போம். இது அலாங் ஓபி. ஸோ இது ஒன்று, இன் விச் த டைரக்ஷன் ஆஃப் ஆர் இன்க்ரீசஸ். ஆர் இன்க்ரீஸ் ஆக இந்த காம்பனண்ட் வரும். அதை மாதிரி சப்போஸ் தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேஸில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதை வச்சுட்டு எழுதுவோம், ஆர் டாட் இன்ட்டு ஆம்ப்ளிடியூடை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆம்ப்ளிடியூடுங்கிறது தீட்டா, ஸோ டி பை டிடி ஆஃப் தீட்டா அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ அது டி பை டிடி ஆஃப் தீட்டா இஸ் நத்திங் பட் தீட்டா டாட்டு, அதனால ஆர் டாட் தீட்டா டாட் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ தீட்டா இன்க்ரீஸ் ஆக காம்பனண்ட்டோட வேல்யூ ஆர் டாட் தீட்டா டாட், ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனோட காம்பனண்ட்
வேல்யூ வந்து ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதை தான் வந்து கீழே இந்த டயக்ராமில் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரேடியல் காம்பனண்ட்டுக்கு உண்டானது. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டுக்கு. த டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் V is a vector with a modulus and amplitude, modulus value r theta dot and amplitude value வந்து pi by 2 plus theta. இந்த டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் வந்து அதுவும் வந்து ஒரு வெக்டாரு, அதுக்கு மாடுலஸ் வேல்யூ வந்து ஆர் தீட்டா டாட் அப்படின்ட்டு இருக்கும். அதை மாதிரி அதனோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து பை பை 2 ப்ளஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஹென்ஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் தீட்டா டாட். ஸோ அப்போது இதனோட டெரிவேட்டிவ் இருக்குல்ல, ஸோ இதனோட டெரிவேட்டிவ் எப்படி வரும் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் ஆர் தீட்டா டாட் போடணும். டி பை டிடி ஆஃப் ஆர் தீட்டா டாட் போடும்போது ஆரை வச்சுக்கிட்டு தீட்டாவை டிஃபரன்ஷியேட், தீட்டா டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தீட்டா டபுள் டாட் வரும். ப்ளஸ் தீட்டா டாட் அப்படியே வச்சுக்கிட்டு ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்து அதை ஆர் டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது அலாங் த லைன் ஆஃப் ஆர் தீட்டா டாட் பெர்பெண்டிகுலர் டு ஓபி. ஸோ இதை மாதிரி வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஆர் தீட்டா ஆம்ப்ளிடியூடு வச்சு எழுதுவோன்னு தெரியுமா. இங்கே ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து பை பை 2 ப்ளஸ் தீட்டா. ஸோ ஆம்ப்ளிடியூடை வச்சு எழுதும்போது உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா ஆர் தீட்டா டாட் இன்டூ டி பை டிடி ஆஃப் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ பை பை 2 ப்ளஸ் தீட்டா அப்படின்ட்டு போடுவோம். ஸோ பை பை 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தீட்டா டாட். அப்போ ஆர் தீட்டா டாட் ஸோ ஆர் தீட்டா டாட் இன்ட்டு தீட்டா டாட் வந்து தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் ஆர் தீட்டா டாட். ஸோ இதுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டு பொறுத்த வரையில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரேடியல் காம்பனண்ட்டு பொறுத்த வரையில். Hence, the total of the components of acceleration, total components of acceleration என்னது வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இங்கே ஆர் டாட் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு இருக்குதா, இங்கே வந்து ஆர் டபுள் டாட்டுன்னு இருக்கும், இங்கே வந்து ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஒரு காம்பனண்ட் கிடைக்கும். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஓபியில் வந்து இந்த வேல்யூ வரும். அது மாதிரி இங்கே வந்து ஆர் டாட் தீட்டா டாட் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர் டபுள் டாட் ப்ளஸ் தீட்டா டாட் ஆர் டாட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் ஆர் டாட் தீட்டா டாட் ப்ளஸ் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனுக்கு உண்டானது. ஓகேவா. ஸோ இது வந்து அலாங் த டைரக்ஷன், இது வந்து பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன். ஸோ இந்த 4 வேல்யூஸை வச்சு தான் வந்து நம்ம டோட்டல் காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே டோட்டல் வேல்யூவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். 1/r இன்ட்டு டி பை டிடி ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் ஆர் தீட்டா டாட் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு தீட்டா டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் தீட்டா டாட் அப்படியே வச்சுக்கிட்டு ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r டாட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதனோட சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ஆர் டபுள் டாட் இன்ட்டு 2r டாட் தீட்டா டாட் அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதனோட வேல்யூவை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 1/r இன்ட்டு டி பை டிடி ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் பெர்பெண்டிகுலர் டு ஓபின்னு மேலே எழுதி வச்சுருக்கிறோம். ஆக்சலரேஷன் பெர்பெண்டிகுலர் டு ஓபியோட வேல்யூ தான் ஆர் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் 2r டாட் தீட்டா டாட். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதுலேருந்து வந்து நம்ம ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட் வந்து கொடுக்கலாம். அப்போது ரேடியல் காம்பனண்ட் வந்து என்ன, டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டோட வேல்யூ என்ன, இது வந்து வெலாசிட்டிக்கு. அதை மாதிரி ரேடியல் காம்பனண்ட் என்ன, டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் என்ன, ஆக்சலரேஷனுக்கு. இந்த 4 ஃபார்முலாஸும் வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த டேபிள் வேல்யூ வந்து ஒன் வேர்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதை மாதிரி இதை வந்து சில ப்ராப்ளம்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆர் டாட்டு, டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆர் தீட்டா டாட்டு.
radial component of acceleration வந்து r double dot minus r theta dot square. அதே மாதிரி transverse component of acceleration வந்து 1 by r into d by dt of r square theta dot. ஸோ இது வந்து ஒன் வேர்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கரலரி என்னது அப்படின்னா, சப்போஸ் த பார்ட்டிக்கல் P இஸ் டிஸ்கிரைபிங் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் A. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். சர்க்கிளோட ரேடியஸ் வந்து A அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ r ஈக்குவல் டு A அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ r ஈக்குவல் டு ஏன்னு போட்டோம் அப்படின்னா r டாட்டோட வேல்யூ வந்து 0, ஏன்னா ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது ஜீரோவை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ 0. அப்போ ரேடியல் ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனோட ஃபார்முலா இங்கே இருக்கா. ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர்னு. ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ வந்து 0. ஆர் தீட்டா டாட் ஸ்கொயரில் ஆருக்கு பதிலாக ஏ போட்டோன்னா ஏ தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ரேடியல் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் பெர்பெண்டிகுலர் டு ஓபி என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆக்சலரேஷன் பெர்பெண்டிகுலர் டு ஓபிக்கு தான் வேல்யூ வந்து இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். 1 by r into d by dt of r square theta dot அப்படின்ட்டு. ஸோ அதை போடுவோம். அதில் ஆருக்கு பதிலாக ஏ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வந்து வரும். ஹென்ஸ் for a particle describing a circle of radius a, the acceleration at any point P has components a, theta, double dot. So, for a particle describing a circle of radius a, இதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் acceleration at any point ஓட வேல்யூ வந்து a, theta, double dot அப்படின்ட்டு சொல்லலாம். இது along the tangent at P and a, theta dot square along the radius to the center. So, a, theta dot squareங்கிறது இங்கேருந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கராலரி. ஸோ செகண்ட் கராலரி என்னது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஸோ மேக்னிடியூட் வேல்யூ வந்து ஏயு ப்ளஸ் பிவின்னு இருந்தால் இதனோட மேக்னிடியூடை வந்து நம்ம மாடுலஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதுக்கு வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுபடி இதை எழுதணும் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டிக்கு. ஏன்னா வெலாசிட்டியோட வேல்யூ இது ரெண்டும் தானே. அப்போ இதை வச்சு நம்ம எழுதும் போது ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். இதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஹோல் ஸ்கொயர் வந்து போடணும். ஸோ அதை தான் வந்து கீழே போட்டிருக்கோம் மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மோஷன் அண்டர் த சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் ரேடியல் காம்பனண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்னு ரெண்டு உண்டு. அந்த ரேடியல் காம்பனண்ட்டும் ட்ரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்ஸும் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் அலாங் OP அண்ட் பெர்பெண்டிகுலர் டு ஓபிக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வச்சுட்டு ரேடியல் வெலாசிட்டி, ட்ரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி, ரேடியல் ஆக்சலரேஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது ஒன் வேர்டுக்கும் இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். இது தவிர ரெண்டு கராலரி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.